ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு vlog வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சிஸ்டரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு மேக்கப் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் நினச்சது வேற, வந்த அவுட்புட் வந்து ஃபுல்லாகவே வேற. ஏன்னா நான் வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் வச்சு மேக்கப் போட்டது இல்லை. ஆனால் அவள் வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருந்தா அது எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. வீடியோவில் வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ளூப்பர்ஸ் வரலாம், ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ளூப்பர்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் தேவிகா லங்கோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன சொல்லலாம்? என்னடி சொல்றது? எதுவும் சொல்லாத, ஏன் லூசு? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? டயலாக் இல்லாம அப்படியே தானே போகுது. அப்படியே மாய்ஸ்சரைசர் எடுத்து போடு. ஓகே, டயலாக்லாம் அப்பப்போ நடுவுல வரும். அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா தானே போடணும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. முகத்தை கூட துடைக்காம. அடுத்தது வந்து ப்ரைமர். அது மேக்ஸிமம் வந்து கண்ணு கீழே நெத்தி போட்டுல வரலையே. நீ காலியானதை கொடுத்து ஏமாத்துறீங்க. கை காட்டு, கையை காட்டு. இன்னைக்கு வீடியோ கலகலன்னா வந்துடும் லூசு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எங்க நெத்தி போட்டு அடுத்ததான் வந்து கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு கீழே வந்து ஃபுல்லா நிறைய பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதுக்காக தான் இது. அதே மாதிரி நம்ம பிம்பிள்ஸ்லாம் வந்து அங்கங்க சின்ன சின்னதா வந்து பிளாக் மார்க் தெரியும். இது போட்டோம் அப்படின்னா அது வந்து மறைஞ்சிரும். அடுத்ததான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறோம். எரும மாடு உன் கையில அங்க போன முட்டில உனக்கு இது ஒரு கிளாஸ் எடுத்துருக்கணும் மொழியடி. நான் இங்க வச்சு போடுற இரு. பொண்ணை வச்சுக்கிட்டு நான் வரேன். போடு போடு. எப்படி மூஞ்ச நம்பி கொடுத்த? இங்கெல்லாம் போடு. எப்படி நம்பி கொடுத்த? இப்பதான் நினைக்கிறேன் ஏன் கொடுத்தேன்னு. குடுறி வாடி. அடுத்ததான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுவேன். அடுத்ததான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட போறோம். பார்த்து பார்த்து பிரஷ் கழிக்கும் போது இந்த மாதிரி பிரஷ் வச்சு ஃபுல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் லூஸ் பவுடர் வந்து போட போறேன். இது பிரஷ் கண்ணு கீழே நீ டீச்சரா? எனக்கு போட தெரியாதா மேக்கப்பு? எடுடி கொஞ்சம். அடுத்ததா வந்து ஐப்ரோ வந்து போட போறேன். நல்லா வரணும் தாய். போடுடி படுத்து. எனக்கு நீ வரைகிற மாதிரி பூதம் தெரியும். டீசெண்டாக லைட்டாக தான் வரையும்.
இப்போ ஐப்ரோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ஐ ஷேடோ வந்து போடலாம். அடுத்ததான் வந்து மஸ்காரா வந்து இப்போ போட போறோம். மேல பார்க்கும்போது மேலதான் போடணும், கீழே போடக்கூடாது. அடுத்தது மை. போடுறீ சும்மா பண்ணி சும்மா இருக்கு சொல்லி பண்ணி பேட்டரி லோவா சார்ஜ் போடு டேய் டேய் அந்த பவர் பேங்க் எடுத்துட்டு வாடா தம்பி. பவர் பேங்க்னா என்னன்னு தெரியாது. சுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பவர் பேங்கா? அதுக்கு அவன் பரவாயில்லடி தேவி, சீரியஸாவே. சரி வாடி, இன்னும் 15 நிமிஷத்துல மேக்கப்பே முடிச்சிருவோம். நீங்க லிப்ஸ்டிக்கே முடிஞ்சிருச்சு. ஹைலைட்டர் அமைதியா தம்பி. மறுபடி பிளஷ் ஹைலைட்டரு எல்லாம் அதே இதுலயே இருக்குது. என்னது இதுல போடு. நோஸ் கட்ட அடிச்சுக்கணும். நல்லா பிளஷ் ஹைலைட்டர் போடு. எது அது ஹைலைட்டர் டி? ஃபர்ஸ்ட் பிளஷ் போட்டுட்டு போடுறீ. போடா போதும் உனக்கு நான் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பேசாத. இந்த கட் பண்ணு. ஆஹா அது வந்து அதுலயே எடு. இங்க ஒரு இப்படி ஒரு கோட் போட்டுரு. ஓகே ஓகேடி. அழகா காட்டணும்னு நினைக்கிறேன். புரியல ஏன் தப்பு. மேக்கப் போட தெரியாத உங்ககிட்ட நான் வந்த மாதிரி ஏன் தப்பு. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் எழுதலாமா? சேனலை பத்தி சொல்லிட்டு போ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.